எல்லாருக்கும் வணக்கம். தேங்காப்பட்டணம் நாகூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மார்த்தாண்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர். மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் போயிடலாம். ஓன் வெஹிக்கிள்னால் கொஞ்சம் ஏழியதாக போகலாம். உங்களுக்கு பஸ் வசதி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நாகூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே பட்டணம்னு போட்டு நிறைய பஸ் போகும். தேங்காப்பட்டணம் அப்படின்ட்டு இந்த பட்டணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போயிருப்பீங்க. போகாதவங்க ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சதுன்னா போய் பாருங்கள். அருமையான பீச்சு. தென்னை மரம் அதிகமாக இருக்கிறனால இந்த ஏரியாவுக்கு அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே தேங்காய் விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு பெரிய ஹார்பர் கூட கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஹார்பர்லேருந்து உங்களுக்கு வேறு அதர் இடங்களுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. மெயினாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாம் இங்கே பார்த்தது வந்து ஃபிஷ்ஷு. இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சி எல்லா ஏரியாவுக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே வருது. அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்துருக்குறோம். இதை வந்து ஒரு ஃபஸ்ட் பார்ட்டாக போடுறோம். தொடர்ந்து வீடியோ போடுறோம். பார்க்குறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பட்டணம் பீச் பார்த்திங்கன்னா நம்ம மெரினா பீச் மாதிரி, மாமல்லபுரம் பீச் மாதிரி ரொம்ப அசால்ட்டாக உள்ள இறங்கிடாதீங்க. அலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். ஏன்னா மற்ற இடங்களில் கூட நம்ம அலை இழுத்தாலும் கூட டப்புன்னு வெளியில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அலை வந்து இழுத்துதுன்னா உள்ளே கொண்டு போயிடும். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா பாறைகள் அதிகமாக இருக்குது. அதனால் குளிக்கும்போது மெயினாக குழந்தைங்கள கையில் பிடிச்சிக்குங்க. தனியெல்லாம் குளிக்க விட்டுறாதீங்க. இந்த இடத்துல இப்போ இங்கே உள்ள நாங்கள் போயிருந்தோம். உங்களுக்கு இந்த மீன் பிடிக்கிறவங்க அந்த போட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுபோக ஐஸ் க்ரஷிங், அந்த ஐஸ் மீன் வந்து பதப்படுத்துறதுக்கு வந்து ஐஸ் வச்சுருக்குறாங்க. அந்த ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பெரிய பெரிய மெஷின் மாதிரி இருக்குது பாருங்கள். அதான் தெரியுது இல்லையா, வரிசையாக இருக்குது இல்லையா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் பதப்படுத்தக்கூடிய அந்த ஐஸ் க்ரஷிங் மிஷின். இதுக்குள்ளே தான் ஐஸை போட்டு பெரிய பெரிய ஐஸை போட்டு க்ரஷ் பண்ணி போட்டுகளுக்கு வந்து ஏற்றுவாங்க. ஒரு ஃபிஷர்மேன் பாருங்கள், அந்த ஐஸை தூக்கி உள்ளே போடுவார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மீன் பிடிக்க போகும்போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சில பேர் 15 நாள் 20 நாள், ஒரு சில பேர் ஒரு மாதம் கூட எடுத்துக்கிறாங்க. போகும்போது அந்த போட்டில் அவங்க அந்த ஒரு மாதத்துக்கு 15 நாளைக்கு தேவையான எல்லா இதையும் வந்து நோட் பண்ணி அப்புறம் தான் எடுத்து கிளம்புவாங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு வந்துருக்கு. அவ்வளோ பெரிய ஐஸ் பாருங்கள். அவங்க அந்த மிஷின்குள்ளே போட்டு காலெல்லாம் அமுத்தி க்ரஷ் பண்ணுறாங்க. ஃபேமிலியோட ஒரு தடவை வாய்ப்பு கிடச்சதுன்னா போய் பாருங்கள். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் என்னென்ன இதை தவிர வேறு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நிறைய தடவை போயிருக்கிறோம், ஃபேமிலியோடு போயிருக்கிறோம். நீங்களும் போனீங்க அப்படின்னா போய் சுற்றி பார்க்குறது நல்ல அருமையான இடம். என்ன உங்களுக்கு காலையில் டைம் மத்தியான டைமில் போனீங்கன்னா வெயில் டைமில் போனீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். அதனால் ஒரு ஈவினிங் டைம் போல் போனீங்க அப்படின்னா நல்ல கிளைமேட்டும் இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல என்ஜாயபுளாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அந்த சேம்பரில் தான் ஃபில் பண்ணுறாங்க. அது பாருங்கள், அந்த டெக்னாலஜி பாருங்கள். சாதாரண ஒரு துணி மாதிரி வச்சு அந்த மேலே வந்து அந்த ஐஸ் க்ரஷ்ஷான ஐஸில் கட்டி நேராக உள்ளே வந்து அந்த சேம்பரில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. உங்களுக்கு மீன் பிடிக்கிற மீனெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அடியில் அந்த அந்த இதுக்குள்ளே வச்சு தான் உங்களுக்கு பதப்படுத்துவாங்க.
வாட்டர் கேன்லாம் பாருங்கள், அந்த இத்தனை நாள் குடிக்கிறதுக்கு தேவையான வாட்டரை எல்லாமே டீசலு, தண்ணி, மளிகை சாமான், அப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க. ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. பட் நம்மளை மாதிரி புதுசாக போகிறவங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை தவிர இதில் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்துருக்குறோம். மீன் பிடிச்ச வீடியோ, மீனை கொண்டு வந்து ஏலம் போடுற வீடியோ, அதெல்லாம் தொடர்ந்து டைம் கிடைக்கும்போது நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே சுற்றி பார்க்க வந்தவர் என்ன வேலை பண்ணுறான்னு பாருங்கள். இந்த மக்கள் செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் விட மாட்டாங்க போல தெரியுது. ஒரு போட்டுக்குள்ளே ஏறி அந்த போட்டு பாருங்கள், அந்த இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, சுக்கானை, அதை பிடிச்சிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க வரிசையாக வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஃபிஷர்மேனும் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக கண்டுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வர்றவங்க எல்லாம் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படிங்கிறது. அதனால் அவங்களும் அலோவ் பண்ணாங்க, யாரையும் வந்து சத்தம் போடவும் இல்லை. மெயினாக மீன் வாங்குறீங்க அப்படின்னா காலையில் வாங்க, சாயங்காலம் வந்தீங்கன்னா மீன் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா காலையில் தான் உங்களுக்கு ஃபிஷர்மேன் கொண்டு வந்து எல்லா மீனையும் வந்து ஏலம் போடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன போட்லேயும் மீன் பிடிக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய போட்லேயும் மீன் பிடிக்கிறாங்க. இந்த சின்ன போட்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பிடிச்சி வர்ற மீன். இந்த மாதிரி பெரிய பெரிய போட்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு மாதம் வரைக்கும் போய் ஃபிஷ் பிடிச்சிட்டு மொத்தமாக கொண்டு வர இந்த மாதிரி பெரிய போட்டு. சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லம் சொல்லுவாங்க, வல்லம், படகு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டு மத்தியானம் பிடிச்சி கொண்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு டீசல் ஏற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த கடலுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு அத்தனை நாளைக்கு டீசல் வேணும் இல்லையா, அந்த டீசலை வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா போட்லேயுமே ரெகுலராக இங்கே நடக்கிறது தான். ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் இல்லை. இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, வீடியோஸ்லாம் இருக்குது, தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.